ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 2, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் ஆதி சமஸ்காரம் தூய்மையாகும். நீங்கள் ராவணனின் சகவாசத்திற்குள் சென்றதனால் தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள். இப்பொழுது நீங்கள் தூய்மையாகி தூய உலகின் அதிபதிகள் ஆக வேண்டும். கேள்வி: அமைதியின்மைக்கான காரணம் என்ன? அதற்கான தீர்வு என்ன? பதில்: தூய்மையின்மையே அமைதியின்மைக்கான காரணம். நீங்கள் தூய்மையாகி உலகையும் தூய்மையாக்குவீர்கள் என்றும், உங்கள் கண்களை குற்றமற்றவையாக, அதாவது அவை குற்றப்பார்வையை கொண்டிராது என்றும் தந்தையாகிய கடவுளுக்கு இப்பொழுது சத்தியம் செய்யுங்கள். அப்பொழுதே அமைதியின்மை அகற்றப்பட முடியும். குழந்தைகளான நீங்கள் அமைதியை நிலைநாட்டுவதற்கான கருவிகள் ஆகியுள்ளதால் ஒரு பொழுதும் அமைதியின்மையை பரப்ப முடியாது. நீங்கள் அமைதியாகவும் மாயையின் அடிமைகளாகாமலும் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. கீதையின் கடவுளே கீதையை கூறினார் என தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் அதனை ஒருமுறை கூறிவிட்டு பின்னர் கூறுகின்றார், நீங்கள் இப்பொழுது கீதையின் கடவுளிடமிருந்து அதே கீதை ஞானத்தை கேட்பதுடன் ராஜயோகத்தையும் கற்கின்றீர்கள். அவர்கள் எழுதப்பட்டுள்ள கீதையை வாசித்து அதனை மனதில் பதித்த பின்னர் அதனை தொடர்ச்சியாக மக்களுக்கு கூறுகிறார்கள். பின்னர் அவர்கள் தங்கள் சரீரங்களை துறந்து வேறு பிறவிகளை எடுத்து குழந்தைகளாகின்றார்கள். அதன் பின்னர் அவர்களால் அதனை கூற முடியாதிருக்கும். நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை பெறும் வரை தந்தை உங்களுக்கு தொடர்ந்தும் கீதையை கூறுவார். உலகிலுள்ள ஆசிரியர்களும் உங்களுக்கு தொடர்ந்தும் பாடம் கற்பிக்கிறார்கள். கல்வி முடியும் வரை அவர் தொடர்ந்தும் உங்களுக்கு கற்பிப்பார். உங்கள் கல்வி முடிவடைந்ததும் நீங்கள் சென்று எல்லைக்கு உட்பட்ட வருமானத்தை சம்பாதிக்க தொடங்குகின்றீர்கள். நீங்கள் ஆசிரியரிடம் கற்று பணம் சம்பாதிக்கின்றீர்கள். முதியவர்கள் ஆகியதும் உங்கள் சரீரத்தை துறந்து வேறொன்றை எடுக்கின்றீர்கள். அவர்கள் கீதையை கூறுகின்றார்களாயினும் அதன் மூலம் என்ன நன்மை கிடைக்கிறது எவருக்கும் தெரியாது. அவர்கள் கீதையை கூறினாலும் அடுத்த பிறவியில் அவர்கள் குழந்தைகள் ஆகியதும் அவர்களால் கீதையை கூற முடியாது. அவர்கள் வளர்ந்து பெரியவராகி கீதையில் புலமை வாய்ந்தவர்கள் ஆகியதும் மீண்டும் அவர்களால் கீதையை கூற முடியும். இங்கு தந்தை அமைதி தாமத்திலிருந்து ஒரே ஒரு முறை வந்து உங்களுக்கு கற்பித்துவிட்டு பின்னர் திரும்பிச் செல்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து விட்டு என்னுடைய வீட்டிற்கு திரும்பி சென்று விடுகின்றேன். நான் யாருக்கு கற்பித்தேனோ அவர்கள் பின்னர் சென்று தங்களுடைய வெகுமதியை அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வருமானத்தை சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப அனைத்தையும் வரிசை கிரமமாக கிரகித்து திரும்பிச் செல்கிறார்கள். எங்கு? புதிய உலகிற்கு. இந்த கல்வி புதிய உலகிற்கானது. பழைய உலகம் முடிவடைந்து புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பது மக்களுக்கு தெரியாது. புதிய உலகிற்காக நீங்கள் ராஜயோகம் கற்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பின்னர் இந்த பழைய உலகமோ அல்லது இந்த பழைய சரீரங்களோ இருக்காது. ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள். ஆத்மாக்கள் தூய்மையாகி பின்னர் தூய உலகிற்கு செல்கிறார்கள். தேவர்களின் ராஜ்யமாக இருந்த புதிய உலகமே ஸ்வர்க்கம் என அழைக்கப்பட்டது. கடவுள் மட்டுமே அந்த புதிய உலகை படைக்கின்றார். அவர் ஒரே ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார். அவர் அதை எந்த தேவர்கள் மூலமும் செய்வதில்லை. தேவர்கள் இங்கு இருப்பதில்லை. எனவே பின்னர் தேவராக போகின்ற ஒரு மனிதரின் மூலமே நிச்சயமாக அவர் இந்த ஞானத்தை கொடுப்பார். அந்த தேவர்கள் தொடர்ச்சியாக மறுபிறப்பு எடுத்த பின்னர் இப்பொழுது பிராமணர்கள் ஆகியுள்ளனர். குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே இந்த ரகசியம் தெரியும். கடவுள் அஷரீரியானவர். அவர் புதிய உலகை படைக்கின்றார். இப்பொழுது இது ராவண ராஜ்யம் ஆகும்.
அவர்கள் கலியுகத்தை சார்ந்த தூய்மையற்றவர்களா அல்லது சத்யுகத்தை சார்ந்த தூய்மையானவர்களா என நீங்கள் அவர்களிடம் கேட்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. தந்தை குழந்தைகளான உங்களுக்கு இப்பொழுது கூறுகின்றார், நான் 5000 வருடங்களுக்கு முன்னரும் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். நான் குழந்தைகளாகிய உங்களை அரை கல்பத்திற்கு சந்தோஷமானவர்கள் ஆக்குவதற்கு வருகின்றேன். பின்னர் ராவணன் வந்து உங்களை சந்தோஷமற்றவர்கள் ஆக்குகின்றான். இது சந்தோஷம் துன்பம் பற்றிய நாடகமாகும். ஒவ்வொரு சக்கரத்தினதும் கால எல்லை 5000 வருடங்களாகும். எனவே அது 2 பாதிகளாக பிரிக்கப்பட வேண்டும். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் ஷரீர உணர்வுடையவர்களாகவும் விகாரமுடையவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டாலும் முன்னர் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதனை ஒவ்வொரு கல்பத்திலும் புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே இப்பொழுது இதனை புரிந்து கொள்கிறார்கள். தேவர்கள் ஆகாதவர்கள் இங்கு வரவும் மாட்டார்கள். நீங்கள் தேவ தர்மத்தின் மரக்கன்றை நாட்டுகின்றீர்கள். அவர்கள் அசுரத்தனம் மிக்கவர்களாகவும் தமோபிரதானமாகவும் ஆகும் பொழுது தேவ விருட்சத்திற்கு உரியவர்கள் என அவர்களை அழைக்க முடியாது. விருட்சம் புதியதாக இருந்த பொழுது அது சதோபிரதானமாக இருந்தது. நாங்கள் அதன் இலைகளாகிய தேவர்களாக இருந்தோம். பின்னர் நாங்கள் ரஜோ தமோ ஸ்திதிகளின் மூலமாக சென்றோம். இப்பொழுது நாங்கள் பழைய தூய்மையற்ற சூத்ரர்கள் ஆகிவிட்டோம். பழைய உலகில் பழையவர்களே இருப்பார்கள். பழையவர்கள் மீண்டும் ஒரு முறை புதியவர்கள் ஆக்கப்பட வேண்டும். தேவ தர்மம் இப்பொழுது மறைந்துவிட்டது. தந்தையும் கூறுகின்றார், தர்மத்திற்கு அவதூறு ஏற்படும் பொழுது எந்த தர்மம் அவதூறு செய்யப்படுகிறது? நிச்சயமாக நான் ஸ்தாபித்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே அவதூறு செய்யப்பட்டதாக கூறப்படும். அந்த தர்மம் இப்பொழுது மறைந்துவிட்டது. அதற்கு பதிலாக இப்பொழுது அதர்மமே இருக்கிறது. எனவே தர்மத்திற்கு பதிலாக அதர்மம் பரவுகின்ற பொழுது தந்தை வருகின்றார். தர்மம் விரிவடைந்தது என கூறப்பட முடியாது. உண்மையில் அந்த தர்மம் மறைந்துவிட்டது. அதர்மத்தின் விரிவாக்கம் காணப்படுகிறது. சமயங்கள் அனைத்தினதும் விரிவாக்கம் இருக்கிறது. ஒரு கிறிஸ்துவிலிருந்து கிறிஸ்துவ சமயத்தின் பெரும் விரிவாக்கம் உள்ளது. எவ்வாறாயினும் தேவ தர்மம் மறைந்துவிட்டது. தூய்மையற்றவர்கள் ஆகுவதால் அவர்கள் தங்களையே அவதூறு செய்கிறார்கள். ஒரே ஒரு தர்மமே பின்னர் அதர்மமாகின்றது. மற்ற அனைத்தும் நன்றாக செயற்படுகின்றன. தொடர்ந்தும் அனைவரும் தங்களுடைய சொந்த சமயத்தில் சதா உறுதியாக இருக்கிறார்கள். விகாரமற்றதாக இருந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்பொழுது விகாரமுடையதாகி விட்டது. நான் தூய உலகை ஸ்தாபிக்கின்றேன். பின்னர் அது தூய்மையற்றதாகவும் சூத்ர நிலையையும் அடைகிறது. அதாவது அந்த தர்மத்திற்கு அவதூறு ஏற்படுகிறது. மக்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுது தங்களையே அவதூறு செய்கிறார்கள். விகாரத்தினுள் செல்வதனால் அவர்கள் தூய்மையற்றவர்களாகி தங்களை தேவர்களென அழைக்க முடியாதவர்கள் ஆகின்றார்கள். ஸ்வர்க்கம் நரகமாக மாறுகின்றது. எனவே எவருமே தூய்மையானவர்கள் அல்ல. நீங்கள் மிகவும் அசுத்தமானவர்களாகவும் தூய்மையற்றவர்களாகவும் ஆகிவிட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை அழகிய மலர்களாக்கினேன். பின்னர் ராவணன் உங்களை முட்களாக்கிவிட்டான். தூய்மையற்றவர்களிலிருந்து நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள். நீங்கள் உங்களுடைய சொந்த தர்மத்தின் நிலையை பார்க்க வேண்டும். எங்களுடைய நிலைமையையும் நாங்கள் எந்த அளவிற்கு தூய்மையற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதையும் வந்து பாருங்கள். எங்களை தூய்மையாக்குங்கள் என நீங்கள் அழைக்கின்றீர்கள். தந்தை உங்களை தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையாக்குவதற்கு வருகின்றார். எனவே நீங்கள் தூய்மையாக வேண்டும். நீங்கள் மற்றவர்களையும் உங்களை போன்றவர்கள் ஆக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்கள் ஆகிவிட்டீர்களா என தொடர்ந்தும் உங்களையே சோதித்தும் பரீட்சித்தும் பார்க்க வேண்டும். என்னுடைய செயல்கள் தேவர்களினுடையவை போன்று இருக்கின்றதா? தேவர்களின் ராஜ்யத்தில் உலகம் அமைதி நிறைந்ததாக இருந்தது.
உலகில் எவ்வாறு அமைதியை ஸ்தாபிப்பது என உங்களுக்கு கற்பிப்பதற்காக நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். எனவே நீங்களும் அமைதியாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு அமைதியாக இருப்பதற்கான வழியை காட்டியிருக்கின்றேன். என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் அமைதி நிறைந்தவர்களாகி அமைதி தாமத்திற்கு செல்வீர்கள். சில குழந்தைகள் அமைதியாக இருந்து மற்றவர்களுக்கும் எவ்வாறு அமைதியாக இருப்பது என கற்பிக்கின்றார்கள். பிறர் அமைதியின்மையை பரப்புகிறார்கள். அவர்கள் அமைதியற்றவர்களாக இருந்து மற்றவர்களையும் அமைதியற்றவர்கள் ஆக்குகிறார்கள். அவர்கள் அமைதி என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. மக்கள் இங்கு அமைதிக்காக கற்பதற்காக வருகிறார்கள். ஆனால் அவர்கள் இங்கிருந்து சென்றதும் அமைதியற்றவர்கள் ஆகின்றார்கள். தூய்மையின்மையினாலேயே அமைதியின்மை ஏற்படுகிறது. மக்கள் இங்கு வந்து சத்தியம் செய்கிறார்கள், பாபா, நான் உங்களுக்கு மட்டுமே உரியவன். நான் உங்களிடமிருந்து உலக ராஜ்யத்தை பெற விரும்புகின்றேன். நான் தூய்மையாகி நிச்சயமாக உலக அதிபதி ஆகுவேன். பின்னர் அவர்கள் வீட்டிற்கு திரும்பியதும் மாயை புயல்களை ஏற்படுத்துகின்றாள். யுத்தம் நடைபெறுகிறது. பின்னர் அவர்கள் மாயையின் அடிமைகளாகி தூய்மையற்றவர்களாக விரும்புகிறார்கள். நாங்கள் தூய்மையாக இருப்போம் என சத்தியம் செய்பவர்களே பின்னர் அப்பாவிகளை தாக்குகிறார்கள். மாயை அவர்களை தாக்குவதால் அவர்கள் தங்கள் சத்தியத்தை மறந்து விடுகிறார்கள். நீங்கள் கடவுளுக்கு சத்தியம் செய்தீர்கள், நான் தூய்மையாகி தூய உலகின் ஆஸ்தியை பெறுவேன். நான் குற்றமற்ற கண்களை கொண்டிருப்பேன். நான் தூய்மையற்ற பார்வையை கொண்டிருக்க மாட்டேன். நான் விகாரத்தில் ஈடுபட மாட்டேன். நான் குற்ற பார்வையை துறப்பேன். பின்னர் அதற்கு பதிலாக அவர்கள் ராவணனாகிய மாயையினால் தோற்கடிக்கப்படுகிறார்கள். எனவே பின்னர் அவர்கள் விகாரமற்றவர்களாக விரும்புகின்றவர்களை தொந்தரவு செய்கிறார்கள். இதனாலேயே அப்பாவிகள் தாக்கப்படுகிறார்கள் என்று நினைவு கூறப்படுகிறது. ஆண்கள் பலசாலிகள், பெண்கள் பலமற்றவர்கள். ஆண்கள் பலசாலிகளாக இருப்பதனால் யுத்தத்திற்கு செல்கிறார்கள். ஆனால் பெண்கள் மென்மையானவர்கள். அவர்களுடைய கடமைகள் வேறுபட்டவை. அவர்கள் தங்களுடைய வீடுகளை பராமரிக்கிறார்கள், குழந்தைகளை பெற்று பராமரிக்கிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், அங்கே ஒரே ஒரு மகனே உள்ளார். விகாரம் என்ற கேள்விக்கு இடமில்லை. இங்கு சந்நியாசிகளும் சில நேரங்களில் கூறுகிறார்கள், நீங்கள் நிச்சயமாக ஒரு மகனை கொண்டிருக்க வேண்டும். குற்றமுடைய கண்களை கொண்ட ஏமாற்றுக்காரர்களே அத்தகைய கற்பித்தல்களை கொடுக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், உங்கள் முன்னால் விநாசம் இருக்கும் இந்நேரத்தில் குழந்தைகளால் என்ன பயன்? அனைவரும் அழிக்கப்பட உள்ளார்கள். நான் பழைய உலகை அழிப்பதற்காக வந்துள்ளேன். சந்நியாசிகளும் அதையே கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு விநாசத்தை பற்றி எதுவும் தெரியாது. எல்லையற்ற தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார், இப்பொழுது விநாசம் இடம்பெறப் போகிறது. உங்கள் குழந்தைகளால் வாரிசுகள் ஆக முடியாது. உங்கள் குடும்பத்தின் சுவடு இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்புகின்றீர்கள். ஆனால் தூய்மையற்ற உலகின் சுவடு இருக்காது. நீங்கள் தூய உலகிற்கு உரியவர்களாக இருந்தீர்கள் என புரிந்து கொள்கிறீர்கள். சொர்க்கமென அழைக்கப்பட்ட புதிய உலகம் கடந்த காலத்தில் இருந்ததாலேயே மக்கள் அதனை நினைவு கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் தமோ பிரதானமாக இருப்பதனால் அவர்களால் எதனையும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுடைய பார்வை குற்ற பார்வையாக உள்ளது. அது தர்மத்தின் அவதூறு என்று அழைக்கப்படுகிறது. அத்தகைய விஷயங்கள் ஆதி சனாதன தர்மத்தில் இருப்பதில்லை. ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள். நாங்கள் தூய்மையற்றும் சந்தோஷமற்றும் இருக்கின்றோம் என்று அவர்கள் கூவி அழைக்கிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நான் உங்களை தூய்மையாக்கினேன். பின்னர் ராவணனாகிய மாயையினால் நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் தூய்மையானவர்கள் ஆகின்றீர்கள். பின்னர் மாயையுடன் யுத்தம் இடம்பெறுகிறது. நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுவதற்கு முயற்சி செய்தீர்கள். ஆனால் பின்னர் நீங்கள் உங்களுடைய முகங்களை அழுக்காக்கிக் கொண்டீர்கள். எனவே எவ்வாறு உங்களால் உங்கள் ஆஸ்தியை பெற முடியும்?
தந்தை வந்து உங்களை அழகானவர்கள் ஆக்குவதற்கு வருகின்றார். அழகானவர்களாக இருந்த தேவர்கள் அவலட்சணமானவர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்கள் கருநீல நிற சரீரங்களுடன் தேவர்களின் ரூபங்களை காட்டி உள்ளார்கள். அவர்கள் எப்பொழுதாவது கிறிஸ்துவையோ அல்லது புத்தரையோ அவ்வாறு காட்டியிருக்கின்றார்களா? அவர்கள் தேவர்களின் அழுக்கான ரூபங்களை செய்திருக்கிறார்கள். பரம்பிதா பரமாத்மாவே வந்து எங்களை விடுவியுங்கள் என்று யாரை நோக்கி அவர்கள் கூறுகின்றார்களோ அந்த அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும் அனைவருக்கும் தந்தையுமானவர் அவலட்சணமானவராக இருக்க முடியாது. அவர் என்றென்றும் அழகானவரும் என்றென்றும் தூய்மையானவரும் ஆவார். தேவர்கள் மட்டுமே மகாத்மாக்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரும் ஒரு தேவரே. இப்பொழுது இது கலியுகமாகும். எவ்வாறு கலியுகத்தில் மகாத்மாக்கள் இருக்க முடியும்? ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யுகத்தின் முதலாவது இளவரசராக இருந்தார். அவர் தெய்வீக குணங்களை கொண்டிருந்தார். இப்பொழுது தேவர்கள் போன்றோர் இல்லை. சாதுக்களும் புனிதர்களும் தூய்மையாகினாலும் விகாரத்தின் மூலமே மறு பிறப்பு எடுக்கிறார்கள். பின்னர் அவர்கள் துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும். தேவர்கள் சதா தூய்மையானவர்கள். இங்கு ராவணனின் ராஜ்யம் உள்ளது. அவர்கள் ராவணனை 10 தலைகளுடன் காட்டியிருக்கிறார்கள். அவற்றில் 5 ஆணையும் 5 பெண்ணையும் குறிக்கின்றன. எங்கள் அனைவரிலும் 5 விகாரங்கள் உள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் தேவர்களை குறித்து இவ்வாறு கூற முடியாது. அது சந்தோஷ தாமம். அங்கும் ராவணன் இருந்திருந்தால் அது துன்ப பூமியாக இருந்திருக்கும். தேவர்களும் குழந்தைகளை பெறுவதால் அவர்களும் விகாரமுடையவர்களே என மக்கள் எண்ணுகிறார்கள். முற்றிலும் விகாரமற்றவர்களாக தேவர்கள் நினைவு கூறப்படுவதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இதனாலேயே அவர்கள் பூஜிக்கப்பட்டார்கள். சந்நியாசிகளும் ஒரு பணியகத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆண்களை மட்டுமே துறவரம் மேற்கொள்ள அனுமதிக்கிறார்கள். இந்த வகையில் தங்கள் பணியகத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள். பின்னர் தந்தை இல்லற பாதைக்காக ஒரு புதிய இறை பணியகத்தை உருவாக்குகின்றார். அவர் தம்பதிகளான உங்களை தூய்மையாக்குகின்றார். பின்னர் நீங்கள் சென்று தேவர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் இங்கு சந்நியாசிகள் ஆகுவதற்கு வரவில்லை. நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவதற்காகவே இங்கு வந்துள்ளீர்கள். அவர்கள் இல்லற பாதையில் பிறப்பெடுத்து பின்னர் அதை துறந்து செல்கிறார்கள். உங்கள் சமஸ்காரங்கள் தூய்மைக்குரியவை. இப்பொழுது நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். எனவே நீங்கள் தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். தந்தை தூய இல்லற பாதைக்கான ஆசிரமத்தை உருவாக்குகின்றார். தூய உலகம் சத்திய உலகம் என அழைக்கப்படுகிறது. தூய்மையற்ற உலகம் கலியுகம் என அழைக்கப்படுகிறது. இங்கு தூய்மையற்ற ஆத்மாக்கள் பெரும் தொகையில் இருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் சத்யுகத்தில் இருப்பதில்லை. தந்தை கூறுகின்றார், பாரதத்தில் தர்மத்திற்கு அவதூறு ஏற்படும் பொழுது, அதாவது தேவ தர்மத்தினர் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுது அவர்கள் தங்களையே அவதூறு செய்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை தூய்மையாக்கினேன். பின்னர் நீங்கள் தூய்மையற்றவர்களாகி எதற்கும் பயனற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் மிகவும் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுதே நான் உங்களை தூய்மையாக்குவதற்கு வர வேண்டும். இதுவே தொடர்ந்தும் சுழல்கின்ற நாடக சக்கரமாகும். ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்கு தெய்வீக குணங்கள் தேவைப்படுகின்றன. கோபம் இருக்கக்கூடாது. ஒருவர் கோபத்தை கொண்டிருப்பாராயின் அவர் அசுரரை போன்றவர். உங்களுக்கு மிக அமைதியான ஸ்திதி தேவைப்படுகிறது. நீங்கள் கோபமடைந்தால் உங்களுக்குள் கோபம் என்னும் தீய ஆவி உள்ளது என கூறப்படும். தங்களுக்குள் தீய ஆவிகளை கொண்டிருப்பவர்களால் தேவர்கள் ஆக முடியாது. அவர்களால் நரனிலிருந்து சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆக முடியாது. தேவர்கள் விகாரமற்றவர்கள். அரசர் அரசியை போன்று பிரஜைகளும் விகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள். தந்தையாகிய கடவுள் மட்டுமே வந்து உங்களை முற்றிலும் விகாரமற்றவர்கள் ஆக்குகின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு
உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக தந்தைக்கு சத்தியம் செய்துள்ளதால் மாயையின் தாக்குதல்களில் இருந்து தொடர்ந்தும் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் மாயையின் அடிமை ஆகாதீர்கள். உங்கள் சத்தியத்தை ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள். ஏனெனில் நீங்கள் இப்பொழுது தூய உலகிற்கு செல்ல வேண்டும். 2. தேவர்கள் ஆகுவதற்கு உங்கள் ஸ்திதியை பரம அமைதி நிறைந்ததாக ஆக்குங்கள். தீய ஆவிகள் எதுவும் உங்களுக்குள் பிரவேசிப்பதை அனுமதிக்காதீர்கள். தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுடைய தேவதை ரூபத்தை அறிந்திருப்பதனால் தந்தையின் பாதுகாப்பு குடையை அனுபவம் செய்கின்ற தடைகளை வெல்பவர் ஆகுவீர்களாக. அமிர்த வேளையில் நீங்கள் விழித்தெழுந்தவுடன் நான் ஒரு தேவதை என்பதை உங்கள் விழிப்புணர்வில் கொண்டு வாருங்கள். தந்தை பிரம்மா விரும்புகின்ற இந்த வெகுமதியை அவருக்கு கொடுங்கள். அப்பொழுது பாப்தாதா ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் உங்களை தனது கரங்களில் அரவணைப்பார். நீங்களும் பாபாவின் கரங்களில் அதீந்திரிய சுகத்தில் ஊஞ்சலாடுவதை அனுபவம் செய்வீர்கள். தங்கள் தேவதை ரூபத்தை அறிந்தவர்களிடம் ஏதேனும் பாதகமான சூழ்நிலைகளோ அல்லது தடைகளோ வந்தாலும் தந்தை அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு குடை ஆகுவார். ஆகவே தந்தையின் பாதுகாப்பு குடையையும் தந்தையின் அன்பையும் அனுபவம் செய்வதனால் நீங்கள் தடைகளை வெல்பவர்கள் ஆகுவீர்கள். ஸ்லோகம். ஒரு சந்தோஷ சுரூபமான ஆத்மா தனது சொந்த ஸ்திதி மூலம் பாதகமான சூழ்நிலைகளை இலகுவில் வெற்றி கொள்வார். ஓம் சாந்தி.